ஏய், என்னடி ஆச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ முருகா! ஐயோ, இப்படி இடி இடிக்குதே, மின்னல் வெட்டுது, மழை வர மாதிரி வேற இருக்கு. இந்த நேரத்துல தனம் எங்க இருக்கானே தெரியலையே. போன் அடிச்சாலும் போக மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு. அக்கா. ஷாலினி, முதல்ல அந்த மாரிக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட கேளு. அன்னைக்கு மாதிரி தூரமா சவாரி போயிருக்காளா, அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு போன் பண்ணி விசாரிமா. ஷோ கடவுளே. ஏய், மாப்பிள்ள எங்க இருக்காரு? ஏய், உன்னை தான் கேட்டுட்டு இருக்கேன். அவர் எங்க இருக்காரு? எனக்கு என்னமா தெரியும்? நானும் உன் கூட தானே உட்கார்ந்துருக்கேன். நான் என்ன இந்த ஆளை இடுப்புலையா முடிஞ்சு வச்சிருக்கேன்? சும்மா என்கிட்ட வந்து எங்க இருக்காருன்னு கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் எங்க இருந்தா எனக்கு என்ன? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். மரகதம், நீ மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி தனம் இன்னும் வீட்டுக்கு வரல, போன் போட்டாலும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லுமா. சரிக்கா. ஐயோ, பயப்படாதம்மா. இறங்கு. நன்றிங்கம்மா. சரிம்மா, நான் பார்த்து போயிட்டு வரேன். வரம்மா. என்ன ஷாலினி ஃபோன் பண்றா? சொல்லுமா ஷாலினி. அக்கா, அண்ணி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? யாரு, தனமா? ஆமாக்கா. ஏன் அவ இன்னும் வீட்டுக்கு வரலையா என்ன? அக்கா, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போக மாட்டேங்குது. அதான் உங்ககிட்ட என்னன்னு கேட்கலான்னு கால் பண்ண. ஓ, நைட்டு வர லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி வர லேட் ஆகும்னு சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு யார்கிட்டயும் எதுவுமே சொல்லலக்கா. இடி வர இடிச்சு மழை வர மாதிரி இருக்கு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கேட்க சொன்னாங்க. எங்கேயும் வெளியூர் சவாரி ஏதாச்சும் போயிருக்காங்களாக்கா? இல்லையேம்மா. சாயந்தரம் நான் ஃபோன் பண்ணப்போ ஏதோ ஐநாவரம் சவாரி வந்திருக்கு, போயிட்டு இருக்கேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலையே. ஸ்டாண்ட்லயும் அவளை யாரும் பார்த்த மாதிரி சொல்லலையே. அம்மா வர ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்கக்கா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அதான் உங்ககிட்ட என்னன்னு கேட்க சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. தனா எவ்வளவு தைரியமான பொண்ணு தெரியுமா? அவ எங்க போயிட போறா? வீட்டுக்கு வந்துருவா. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட அவளே சமாளிச்சுப்பாமா. நான் உடனே வீட்டுக்கு வரேன், நீ எதுவும் கவலைப்படாத, அம்மா கிட்ட சொல்லு, சரியா? சரிக்கா. தம்பி, தனம் இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. அதான் எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃபா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு தம்பி. சரி அத்தை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் பக்கத்துல தான் இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி தம்பி. சரிங்க அத்தை. மேடம் சொல்லுடே. மேடம் மேடம், நாங்க சொன்னோம்ல, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் மேடம். ஐயோ தனாக்கா, என்னக்கா நீங்க எங்க இருக்கீங்க? நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களா? ஏய், யாருனே? உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? அம்பத்தூர் ஏரியால ஆட்டோல போதை பொருள் வித்துட்டு இருந்தா மேடம். ரவுண்ட்ஸ் போனப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா கையும் கழுவுமா பிடிச்சிட்டாரு மேடம். ஓஹோ, இவளும் பொட்டல விக்கிற கையா? அதான் எனத்தை பார்த்ததும் அக்கா நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களான்னு கேள்வி கேக்குற. உன் பேர் என்னடி? லலிதா மேடம். உனக்கு இவ்வளவு தெரியுமா? நல்லா தெரியும் மேடம். அக்கா தான் எங்க கேங்குக்கு தலைவி. தலைவியா? மேடம், எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது மேடம். இந்த பொண்ணு சொல்றது எதையுமே நம்பாதீங்க மேடம். ஏய், அவ எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கா உன்னை பத்தி. நீ என்னடனா அவ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க?
உனக்கு அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும் மேடம். அக்கா ரெட் ஹில்ஸ் மார்க்கெட் கிட்ட தான் இருக்காங்க மேடம். அக்காவோட வீட்டுக்காரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு. இப்போ அவங்க வீட்ல அவங்க மாமியாரு, அவங்க வீட்டுக்காரோட பிறந்தவங்க, மத்த எல்லாரோடையும் தான் இருக்காங்க. ராத்திரி நேரத்துல சவாரின்னு சொல்லி வருவாங்க. ஆனா நாங்க சவாரிக்கெல்லாம் போக மாட்டோம். போதை பொருளை தான் கைமாத்துவோம். ஏய், இவள உனக்கு எப்படி தெரியும்? நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க? இது எல்லாத்தையும் நீ விவரமா சொல்ற. சொல்லே. சொல்லிடல மேடம். ஆரம்பத்துல ராத்திரி நேரத்துல தான் நான் சவாரி ஓட்டிட்டு இருந்தேன். ஆனா அப்பெல்லாம் பெருசா காசு எதுவும் வரல. அப்பதான் தனாக்கா வந்து இந்த மாதிரி போதை பொருள் எல்லாம் இருக்கு, அத அங்கங்க கைமாத்தி விட்டா நமக்கு அவங்க பெரிய அளவுல காசு தருவாங்கன்னு சொன்னாங்க. இவ போய் சொல்ற மேடம். அப்பையில இருந்து இந்த ஐடி கம்பெனி எல்லாம் இருக்குல்ல மேடம், அது பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் இருப்போம். அப்புறம் ராத்திரி 1 மணிக்கு எங்கெங்கெல்லாம் பப் இருக்கோ அந்த பப்பு வாசல்ல போய் நிப்போம். சவாரின்னு பார்த்தா ராத்திரி நேரத்துல பொண்ணுங்க மட்டும்தான் எங்களோட கஸ்டமர். நாங்க அவங்கள மட்டும்தான் வண்டியில ஏத்துவோம். நாங்களும் லேடிஸுங்கிறதுனால போலீஸும் வண்டியை நிறுத்தி எங்களை செக் பண்ண மாட்டாங்க. நாங்களும் மாட்டிக்காம போயிடுவோம். இப்படிதான் மேடம் இத்தனை நாளா பொழப்பு ஓடிட்டு இருந்துச்சு. அக்கா தான் எங்களோட லீடரே. அண்ணா நகர், முகப்பேரு, அம்பத்தூர், ஆவடி, செங்குன்றம் இந்த 5 ஏரியாவையும் அக்கா தான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இத நான் எங்க வேணும்னாலும் வந்து சொல்லி அப்ரூவர் ஆயிடுறேன் மேடம். தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். மேடம் நிஜமாவே இந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது. இல்ல அவ சொல்றதெல்லாம் போய். ஏய், நீ யாரு, எங்க இருக்க, என்னென்ன வேலை பண்றேன்னு எல்லாத்தையும் அழகா சொல்லிட்டா. நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? அவ எப்படி உன்னை பத்தி போட்டு கொடுத்தாலோ அதே மாதிரி உனக்கு மேல இருக்கிறவங்கள நீ போட்டு கொடுத்துட்டு நீ தப்பிச்சுக்க. அதுதான் புத்திசாலித்தனம். இப்ப சொல்லு, சரக்கு எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது சொல்லு. மேடம் இல்ல மேடம், எனக்கு சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது மேடம். அவ போய் சொல்ற மேடம், போய் சொல்ற. ஏய், வந்ததுல இருந்து தெரியாதுன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க. மேடம் நிஜமாவே எனக்கு தெரியாது மேடம். மேடம் பசிக்குது மேடம். ஏய், இவளை கூட்டிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடு. மேடம் வாமா. ஏய், நீயும் அப்ரூவரா மாறினா உனக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். உனக்கு மரியாதை வேணுமா இல்ல மானங்கெட்டு போணுமான்னு நீயே யோசிக்க. உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்காம நான் உன்னை விட போறது இல்லடி. உனக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்.